சரி மாமா அத்தை நாங்கள் கிளம்புதோம், கல்யாணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனாரு. கிளம்பி அதனால் வார வழியில் வந்து கண்ணன் வந்தார். என்னத்தான் கிளம்பிட்டேலா அப்படின்னு கேட்டார். ஆமாப்பா ஆமாய்யா கிளம்பிட்டேன், நீங்களே எல்லோரும் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டு போனார். அதுக்கடுத்தால ராஜாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. அப்போ அவங்க வந்து ராஜா என்ன கிளம்பிட்டியாடே அப்படின்னா, ஆமாப்பா கிளம்பிட்டேன் அப்படின்னு. அப்போ ஏதோ நல்ல செய்தி ஒன்று நியூஸ் அடிபட்டுதே அப்படின்னு. அவன் தங்கச்சி கல்யாணம் வச்சுருக்கு, அடுத்த வாரம் கல்யாணம், எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டு போனார். அப்போ அவங்க 2 பேரும் பேசிகிட்ருக்க நேரத்துக்கு இவர் கண்ணன் வந்து அங்கே போனவர் திரும்பி பார்த்துக்கிட்டே கண்ணாலேயே பாடினார் பாட்டு. அப்போ தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்க அப்படின்னாரு. அப்போ ராதை இருந்துட்டு தேடும் கண் பார்வை வருவாய் பெறுவாய் கொஞ்சம் நேரம் நீயும் காத்திரு வரும்போது பார்த்திரு அப்படின்னா. அதனால் ராஜா வந்து போமா போகும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பின்னால் கையை கட்டிட்டு டாட்டா கட்டி போட்டுட்டு அதனால போயிட்டா. அதனால் கண்ணன் அங்கன்னைக்கு போயிட்டார், ராதை அண்ணனோட போயிட்டா. அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. போன பிறகு அப்போ வந்து கண்ணன் விரும்பிய பெண் அந்த பெண்ணு வந்து அத்தான் அப்படின்ட்டு வந்தது. அதனால என்னடி வா அப்படின்ட்டு சொன்னார். சொல்லும்போது அப்போ என்னை நீங்கள் மோசம் பண்ணிட்டீங்க, என்னை நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்க அப்படின்லாம் யோசிச்சு. அப்போ ஏன் இப்படி பேசுத அப்படின்ட்டு கேட்டார். அப்போது ராதைக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நிச்சயம் ஆகிட்டாமே அப்படின்னு சொல்லிச்சு. ஆமாம், நல்ல வேலை வாண்ட இருந்து நான் தப்பிச்சேன், இல்லைன்னா என் குடும்ப மானமே போயிருக்கும் உன்னை கட்டியிருந்தா. நான் உன்னை தான் கட்டணும்னு நினச்சேன், உன்னை கட்டியிருந்தா என் குடும்ப மானமே போயிருக்கும், உன்னோட இது இப்போ தான் தெரியுது, நான் அப்படி என்னத்தை கண்டிங்க வச்சீங்க அப்படின்ட்டு பேசினா. ஏன்டி பகல் முழுக்க என்கிட்ட கொஞ்சம் அத்தாந்தான்னு பேசுத, ராத்திரியான பைப்படியில் போய் இருந்துட்டு என் அண்ணன்ட்ட பேசிக்கிட்டு இருக்க, என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? யாரையாவது ஒருத்தர் தானே இது பண்ணோம், ஒழுங்காக அவங்க அம்மா அப்பா சொல்லு, மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒழுங்காக இருக்குது கொள்ளையை பாரு, மற்ற இதெல்லாம் பேசுனா அறப்பட்டு போயிடுவா, ஓடி போயிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி ஏசி விட்டார். அதனால் சரின்ட்டு இனிமேல் நான் அவங்களெல்லாம் நம்ப மாட்டேன், வைக்க மாட்டேன், நான் உரிமையோடு தானே உங்கள்கிட்ட பழகினேன் வச்சேன் அப்படி இப்படின்ட்டு பேசிட்டாவா போயிட்டா. இவரும் போ அப்படின்ட்டு சொல்லிட்டு பேசாமல் இருந்துட்டார். அதனால் இங்கே வரவும் இவங்க இருந்துட்டு, அதனால் ராதை வீட்டில் வந்து ராதை அண்ணா வந்து ராஜா வந்து பத்திரிக்கைலாம் அடிக்க கொடுத்தார். பத்திரிக்கைலாம் அடிக்க கொடுத்துட்டு பொண்ணுக்கு செயின் கமல் முகத்தையெல்லாம் செய்ய கொடுத்துட்டு வெள்ளையெல்லாம் அடித்தார். வீட்டுக்கு வீடை க்ளீன் பண்ணணும்ல, கல்யாணத்துக்கு மணவடெல்லாம் போட்டு செய்யணும்ல. அப்போது வீடெல்லாம் க்ளீன் பண்ணாங்க, வேலையெல்லாம் அடித்தாங்க. அடிக்கும்போது அப்போ அந்த நாளையில் வந்து கரண்ட்லாம் கிடையாது, இது மாதிரி ஃபேன்லாம் கிடையாது வீட்டில். வெளியில் காற்றோட்டத்துக்கு நைட்டில் வந்து வெளியில் தான் பாய் விரித்து பெரியவங்களாம் இருப்பாங்க, கதை பேசிட்டு சின்ன பிள்ளைங்கள்லாம் கேட்டுட்ருப்பாங்க. அப்படியே தூக்கம் வரப்போது உள்ளே போய் படுப்பாங்க. அப்படியே இருக்கும்போது அப்போ ராஜா மடியில் வந்து ராதை வந்து படுத்திருக்கும் போது அப்போ ராதைக்கு வந்து புத்திமதிலாம் ராஜா சொன்னார். நீ போகிற இடத்துல நல்லா அமைதியான டைப்பாக நல்லா இருக்கணுமா, யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அனுசரித்து போகணும், திருப்பி பேசக்கூடாது, எதுலாம் பேசக்கூடாதுமா அப்படின்ட்டு நான் வந்து அறிவுரை சொன்னார். உங்களுக்கு சாப்பாடு இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் வயசானவரை பட்டினியாக போட்டுறாதீங்க, அவருக்கு சாப்பாடெல்லாம் அந்தந்த நேரத்துக்கு கொடுங்க, உன் குழந்தைனையும் நல்லா பார்த்துக்கோ, தான் பிள்ளை மாதிரி, குழந்தை வந்து பிள்ளை மாதிரி தான், நீ நல்லா அவனையும் நல்லா கவனிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு உன் மாப்பிள்ளையும் சொல்லதை கேட்டுட்டு அமைதியாக இருக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, குடும்ப பெண்ணாக நல்ல பேர் வாங்கி தரணும், பிறந்த வீட்டுக்கு போகணும், புகுந்த வீட்டுக்கும் பேரும் வாங்கி தரணுமா நீ அப்படின்னு சொல்லி தினம் அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பார் ஒரு வாரமாட்டு ராஜா வந்து ராத்திரியானா. அப்போது ராதை வந்து என்ன பண்ணுவான்னா, வந்து அப்போ இப்படிலாம் சொல்லுதாங்களே, அப்போ கல்யாணம் ஆனால் நம்ம கையை கழுவி விட்ருவாங்களோ, நம்மளை அடுத்தது வந்து பார்க்க மாட்டாங்களோ வைக்க மாட்டாங்களோ அப்படின்லாம் அவன் மனசில் வந்து தோணும். அப்போது பழசெல்லாம் அப்படியே ஒவ்வொரு இதாக நினச்சி பார்ப்பாள். பழசெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அப்போ அவங்க சின்ன பிள்ளையில வந்து நடந்ததெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அவள் அம்மாவோட பட்டு இருக்கும், பட்டு சாரி, அதை ராதைக்கு கட்டி நல்ல பூவெல்லாம் வச்சு தாளம்பூ சடெல்லாம் போட்டு நல்ல பூவெல்லாம் வச்சு நல்ல கவரிங் நகையெல்லாம் ஒரு செட்டு நல்லா வாங்கி வச்சுருக்கோம், ஒரு டப்பா நிறையா, அவ்வளவும் போட்டு பொண்ணு அலங்காரம்லாம் பண்ணி
இப்படியே ராஜா வச்ச கண்ணை வாங்காமல் இப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பார் ராதையை. உச்சிலேருந்து உள்ளாங்க அழுவார். அப்படியே பார்த்துட்டே இருப்பார். கொஞ்சம் நேரம் பார்த்துட்டே இருந்துட்டு மொழுன்னு அப்படியே அழுதுருவார். அழுத உடனே இருந்தால அப்போ ஏன் நான் நல்லதானேன்னா எனக்கு பண்ணி விட்ருக்க, நல்லதானே இருக்குது, நானும் கூட கண்ணாடியை பார்த்தேன்னா அப்போ ஏன் என்னை பார்த்து அழுத நீ அப்படின்ட்டு ராதை கேட்பா. இல்லைம்மா உன்னை பார்க்கையில் எனக்கு அம்மா நினைவு வந்துட்டு அம்மா மாதிரியே இருக்குது முகம்லாம் உனக்கு, அம்மா மாதிரியே இருக்கே நீ இப்போ சேலைலாம் கட்டின பிறகு அதுதான் எனக்கு அம்மா நினைவு வந்துட்டு அப்படின்னு. இந்த பாரு இனிமேல் நீ இப்படி அழுதுட்டு இருந்தேன்னா நானும் அழுவேன் பார்த்துக்க, இப்படி அழுதுட்டு இருந்தேன் எனக்கு பிடிக்காது, அப்போ இனிமேல் இப்படிலாம் எனக்கு பண்ணி விடாத, உனக்கு அந்த நினைவு வருதுன்னா நீ அழும்போது நான் பார்த்துட்டேன் எப்படின்னா இருக்க முடியும், எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குல்ல, அப்படியே அம்மா பார்த்த மாதிரி இருந்தாலும் அம்மா பார்க்க மாதிரி பார்த்துட்டு ஆனந்தப்பட்டுட்டு இருக்க வேண்டியது தானே, அதுக்கு ஏன் அழுத அப்படின்ட்டு சொல்லிட்டு ராதே சொல்லுவாள். சரி ஏதோ நடந்து போச்சுன்னா இனிமேல் நடக்க போகிறத தான் நம்ம வந்து பார்க்கணும், நீ இப்படி அழாத அப்படின்னு சொல்லி கண்ணெல்லாம் தொடச்சி விடுவாள். அதனால் தூக்கி மடியில் வச்சு கொஞ்சிட்டு ராஜா முத்தம்லாம் கொடுத்துட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருப்பார் தங்கச்சியை பார்த்து. அதனால் அப்படியே இருப்பாங்க. மாறி வந்து விளாடுவாங்க. அந்த நாளில் இந்த மரக்குதிரைலாம் உண்டு விளாடுறதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு. அந்த குதிரை வாங்கி போட்டிருந்தோம். அப்போ அந்த குதிரையெல்லாம் தங்கச்சியை ஏற்றி வச்சு டக்குன்னு அந்த குதிரையில் வர்ற மாதிரி. அப்போ ராஜா வந்து ஒரு தட்டும் ஒரு கரண்டியும் வச்சு டைன்னு அடிச்சுட்டு ராஜகுமாரி வருகிறா, விலகுங்க எல்லாரும் தூர போங்க, விலகுங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ இவன் வந்து குதிரையில் வந்து இருந்துட்டு சொல்லுவாள். அப்போ மந்திரியாரே நம்ம நாட்டு மக்கள்லாம் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்களா, கஷ்டப்படுதாங்களா, என்ன நல்ல மாதிரி கவனிச்சுக்கிட்டீங்களா, நீங்கள் எப்படி நாடு போயிட்டுருக்கு அப்படின்ட்டு கேட்டோம்னா ராஜகுமாரி நல்ல முறையில் போய்கிட்டுருக்கு, யாரும் கஷ்டப்படலை, செழிப்பாக உள்ளது நம்ம நாடு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லுவார். சொன்னோன்னே நல்லது, அப்படி எதுவும் குறைபாடு எதுவும் இருந்ததுன்னா இன்னி வந்து நேரில் வந்து பாருங்கள் மக்களே, நல்லா தானே இருக்கீங்க எல்லோரும், ராஜகுமாரி நல்லா இருக்கோம் எல்லோரும், நாங்கள் எந்த பஞ்சமும் இல்லை, சாப்பாட்டுக்கோ எதுவும் பஞ்சம் இல்லை அப்படின்ட்டு எல்லோரும் சொன்னாங்க. அப்படி எதுவும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்னை வந்து பாருங்கள் நேரில் அரண்மனையில் வந்து அப்படின்னு சொல்லி ராஜகுமாரி சொல்லுவாள். அதனால் உத்தரவு மகாராணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சொல்லும்போது அதனால் அந்த விளையாட்டு முடியும். அதுக்கப்புறம் சரி சோறு பொங்கி விளாடலாம் அப்படின்னுட்டு அப்போ சொல்லுவாள். அண்ணா எனக்கு வந்து ஒரு தம்பி வேணும் அப்படின்னு கேட்பான். அப்போ தம்பிக்கு நான் எங்கம்மா போகிறது அப்படிங்குவாரு ராஜா. அப்போ நீ இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு தம்பியாயிரி, நான் உனக்கு அக்காவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். அதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அதான் சாக்குன்னு எடா ராஜா கடையில் போய் ஜீனி வாங்கிட்டு வா, தோல் வாங்கிட்டு வா, சமையலுக்குள்ளது ஜாமான்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு சொல்லி அதனால சோறு வாங்கி சாப்பிடுவாங்க விளையாட்டுக்குனாலும்.